கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் கூறினார் என்று தெரியுமா? அர்ஜுனன் மனதிலும் இந்த கேள்வி எழுந்தது. அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டார், கிருஷ்ணா, ஏன் கீதை உபதேசத்தை கூறுவதற்கு என்ன தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டார். தத்துவ உபதேசங்களுக்கு தகுதி வாய்ந்தவரான பிதாமகர் பீஷ்மரிடம் கூறியிருக்கலாம். இல்லையெனில் எங்கள் ஐவரில் மூத்தவர் தர்மத்தினை முற்றிலும் உணர்ந்தவரான அண்ணன் தர்மனிடம் கூறியிருக்கலாம். பக்தியில் மிக சிறந்தவரான அண்ணன் பீமனிடம் கீதையை கூறியிருக்கலாம். இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று அர்ஜுனன் கேட்டார். கிருஷ்ணர் கூறினார், அர்ஜுனா, நீ என்னோடு நெருங்கி பழகுபவன், என் மீது தோழமை கலந்த அன்போடு இருப்பவன் என்பதால் நான் உனக்கு கீதையை கூறவில்லை. பீஷ்மர் அறங்கள் மற்றும் அனைத்தும் சாஸ்திரங்களை அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும். துரியோதனன் அதர்மம் புரிகிறான் என்றும் தெரிந்தும் பீஷ்மர் அவர்களுடன் நிற்கிறார். பாண்டவர்களான உங்களை தனியாக பார்க்கும்பொழுது தர்மம் வெல்ல ஆசீர்வதிப்பதாக கூறுகிறார். இது இரட்டை வேடம். பீஷ்மரிடம் எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் ஒன்றாக இல்லை. அதனால் பீஷ்மருக்கு கீதை கேட்கும் தகுதி இல்லை. அர்ஜுனா, கீதை கேட்க தர்மன் தகுதியானவன் என்பது உன் எண்ணம். தர்மன் நல்லவன் தான், ஆனால் முன் யோசனை இல்லாதவன். தவறு செய்த பிறகு வருத்தப்படுவதுதான் தர்மனின் இயல்பு. தர்மன் தர்மத்தையும் நீதியையும் எப்பொழுதும் கடைபிடிப்பவன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் தக்க சமயத்தில் தன் கடமை என்னவென்று தர்மனால் உணர முடியாது. அதனால் தர்மனுக்கு கீதை கேட்கும் தகுதி இல்லை. அர்ஜுனா, பீமன் அளவற்ற பலசாலிதான். பீமனின் பக்தியை யாராலும் மிஞ்ச முடியாது. ஆனால் பீமனிடம் மனோபலம் இல்லை. வீண் கோபத்தில் பீமன் விளைவித்த விபரீதங்கள் ஏராளம். அதனால் பீமனுக்கும் கீதை கேட்கும் தகுதி இல்லை. அர்ஜுனா, நீ அவர்களை போன்றவன் இல்லை. நீ ஒரு மாவீரன். அதிநுட்பம் வாய்ந்த அஸ்திர வித்தைகளை கற்றவன். அவர்களை விட வயதில் சிறியவனாக இருந்தாலும் நீ முன் யோசனையுடன் செயல்படுபவன். அதுதான் உன் தனி சிறப்பு. உன்னை விட வயதில் மூத்தவர்களுக்காக என்னிடம் வாதாடினாய். போர்க்களத்தில் நின்ற உன் உறவினர்களையும் குருதேவர்களையும் எப்படி கொள்வது? இப்படிப்பட்ட யுத்தமும் இழப்பும் தேவைதானா என்று யோசித்தாய். இப்படிப்பட்ட பெரியோர்களையும் உறவினர்களையும் கொன்று அரசனாக வாழ்வதை விட பிச்சை எடுத்து வாழ்வதே சிறந்தது என்றாய். முன் விரோதங்களை மனதில் வைத்து பழிவாங்க நினைக்காமல் அவர்களை மன்னித்து போரே வேண்டாம் என்றாய். இறுதியாக எது சரி என்று என்னிடம் சரணடைந்தாய். தன்னுடைய புனிதமான கடமை உணர்வனுக்குத்தான் கீதையை கேட்கும் தகுதி உள்ளது. இதனால்தான் உனக்கு கீதையை உபதேசம் செய்தேன். அர்ஜுனா, உனக்கு தனி சலுகை ஏதும் இல்லை என்றார் கிருஷ்ணர். நன்றி. நான் உங்கள் அருணா செல்வி.